ஓகேவா? போட்டாச்சு. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிச்சு. ம். சரி. ஆ ஆரம்பிங்க. தமிழ்ல படிங்க. பார்க்கலாம் அப்படியே. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? கலாத்தியன்ஸ். முதல் 2 சாப்டர்ல ம். முதல்ல அங்க கலாத்திய சபையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சோம். அந்த கரெக்ட். பிரச்சனை இருக்கிறதுனால அவரு மத்தவங்களுக்கு எழுதுறத விட கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சாரு. ம். ஆமா. ஆ அப்படி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆ யாரு அவரோட ஹிஸ்டரிய பத்தி சொல்றாரு. முதல்ல அவர் எங்கருந்து ஆரம்பிச்சாரு. அவருக்கு வந்து ம். ஆ கிறிஸ்ட் வந்து அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தின உடனே, அவர் எப்படி சவுலா இருந்து பவுலா மாறுனாரு. மாறுனதுக்கப்புறம் எப்படி எருசலேமுக்கு போனாரு. எருசலேம்ல இருந்து சி அ அரேபிய தேசத்துக்கு போனாரு. அங்கருந்து ஒரு 3 வருஷம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்து ஆ யார ஜேம்ஸையும், பீட்டரையும், ம். யோவானையும் போய் சந்திச்சுட்டு, ம். முதல்ல அவங்க கிட்ட தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் அவங்க கிட்ட முதல்ல வந்து பகிர்ந்துக்கிறாரு. ஆனா கரெக்ட்டா அங்க இருக்கா சொல்லி சபையில செக் பண்ணிக்கிறாரு. செக் வேலிடேட் பண்ணிக்கிறாரு. பண்ணிக்கிறாரு. ம். ம். சரி. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா அவரு என்ன ஒரு இடத்துல இது வந்து கரெக்ட். கிரேக்கரா இருக்க தீத்து ஆ அவரு அவர வந்து விருத்த சேதனம் பண்ணணும் அப்டின்ட்டு கட்டாயப்படுத்துறாங்க. இதுதானே? யார் சொல்றா அத? ஆ அ அது இன்னொன்னு போட்டிருந்தாரே, கள்ள ம். சகோதரர்களா? ம். கள்ள சகோதரர்கள். இவங்க 3 பேர் ம். கிடையாது. ம். கரெக்ட். வேற வேற யூதர்கள். அவங்க ம். வந்து இந்த மாரி யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்கள். அப்ப இதுல நியாயப்பிரமாணத்தின்படி வந்து நடக்கணும் அப்டின்ற மாரி அதுக்குள்ள கொண்டு போற மாதிரி ஆ அப்படி செய்ய சொல்றாங்க. அதனால ம். பவுல் வந்து கோவப்பட்டு இவரு பேதுருவையே ஒரு தடவ இல்ல, இல்ல. ஆ அது ஒத்துக்கல ஃபர்ஸ்ட்டு. அது ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட்டு கிடையாது. அது ஒத்துக்கவே இல்ல. ஓகே. அங்க ஒத்துக்கல அது. ம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சரி. பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல வந்து அந்தியோக்கியாக்கு வந்து பேதுரு வந்திருக்காரு. ஓகே. அது வேற சிரியால இன்சிடென்ட் இருக்கு. இருக்கிற. அது ம்ஹ்ம். வேற இன்சிடென்ட். சிரியால ம்ஹ்ம். இருக்கிற அந்தியோக்கியாக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ சரி. வந்து ம். பேதுரு என்ன பண்ணாரு? ம்ஹ்ம். ஸோ பேதுரு சாப்பிட்டுட்டு பேதுரு இருந்தாரு. ஒரு இன்சிடென்ட். கரெக்ட். பேதுரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்ப இவங்க கொஞ்சம் பேர் வந்த உடனே, யூதர்கள் அ யூத கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் வந்த உடனே, அது யாரு கூட புறஜாதியார் புரியாது மக்கள் கூட மக்கள்கிட்ட. சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா கரெக்ட். இவங்கள பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, போய் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா. அத பார்த்து நெறைய பேர் என்டர் ம்ஹ்ம். ஆயிட்டாங்க. ஓகே. ஆமா. ம்ஹ்ம். அப்ப நம்மளும் வந்து நியாயப்பிரமாணப்படி நடக்கலன்னா, ம்ஹ்ம். நடக்கணும் போல இருக்கு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ம். அப்ப இதனால பவுல் கோவப்பட்டு அங்க பேதுருவ வந்து அ முகத்துக்கு நேரா கேட்டுர்றாரு. ம். "இது என்ன இப்படி பண்ணலாமா?" அப்படின்ட்டு. ஆமா. கரெக்ட். ஓகே. ம். ஸோ அதோட முடிச்சோம். அந்த இதுல. ம். ம். ஓகே. அப்ப ஆரம்பத்துல வந்து என்னதுன்னா, நான் சொன்ன சுவிசேஷத்த தவிர்த்து வேற எந்த சுவிசேஷம் சொன்னாலும், உங்க ம். சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்றாரு. ம். ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிர்றேன். ம். அதுனா என்ன வித்தியாசமா ஆரம்பிச்சாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ம். சுவிசேஷம் வந்து எனக்கு மனுஷங்கனால குடுக்கப்படல. நான் ம். போய் கத்துக்கல யார்கிட்டயும். ம். தேவனே எனக்கு குடுத்தார் சொல்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்லி ம். அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அது ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு போதிச்சார் சொல்லி சொல்றாரு. அத ம். எப்படி போதிச்சார் சொல்றது தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து சொல்றாரு. ஓகே. ம். ம். நான் வந்து ம். அப்ப அப்போஸ்தலரா இருக்கிற ஆளுங்கள எருசலேம் போய் நான் பார்க்கவே இல்ல. ம். ஆரம்பத்துல. நான் ம். அரேபியா தேசம் போயிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்ட்டா டமஸ்கஸ் போயிட்டேன். ம். ஓகே. 3 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து எருசலேமே வந்தேன். சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. ம். அதுக்கப்புறம் திருப்பி 14 வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து எருசலேம் போயிட்டு, நான் ம்ஹ்ம். பண்றது கரெக்ட்டா போய் செக் செக் பண்ணேன் தவிர, ம். மத்தபடி நான் வந்து என்ன பண்ணல, ம்ஹ்ம். ஆரம்பத்துல இருந்து நான் போல சொல்லி சொல்றாரு. ஓகே. அப்படி இருந்தாலும், அங்க பேதுரு, அ ஜேம்ஸ், யோவான் அவங்க வந்து என்னைய ம். வந்து கட்டாயப்படுத்தல. நீ ம்ஹ்ம். விருத்தசேதனம் தீத்து வந்து விருத்தசேதனம் பண்ணணும் சொல்லிட்டு. ஆனா அங்க ம்ஹ்ம். இருந்த மற்ற கள்ள யூதர்கள், ஓகே. ம். கிறிஸ்தவ ம். யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, விருத்தசேதனம் பண்ணணும்னு சொல்லி ம்ஹ்ம். கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா ம். அவங்களுக்கு நான் ஒத்து போல. ம். அடுத்தபடி ஈவன் பேதுரு கூட வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ம்ஹ்ம். மாய்மாலம் பண்ணாரு. அந்த ம்ஹ்ம். மாய்மாலத்துக்கு நான் இடம் குடுக்கல. அது ம். நான் பகிரங்கமா கேட்டேன் சொல்றது தான் 2ஆம் ம். அதிகாரத்துல நம்ம பார்க்குறது. ம்ஹ்ம். ம். ஓகே. இப்ப நம்ம 3ஆம் அதிகாரம் நம்ம போயிடலாம். ஓகே. ம். புத்தியில்லாத கலாத்தியரே! நீங்கள் ம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
ம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ, விசுவாச கேள்விகளினாலேயோ, எதினாலே ஆவியைப் பெற்றீர்கள்? ம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியீனரோ? ஓகே. என்ன சொல்ல வர்றாரு? இந்த 3 ம். வசனத்துல. வந்து ஆரம்பிக்கும்போது நீங்க வந்து ஆவியில ஆரம்பிச்சீங்க. விசு அ இது விசுவாசத்துல உண்டான கேள்விகளினால ஆரம்பிச்சீங்க. ஆனா முடிக்கிறது வந்து மாம்சத்தினால முடிக்க பார்க்குறீங்களா? நியாயப்பிரமாணத்தோட கிரியைகள்னால நீங்க வந்து முடிக்க பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆ பரிசுத்தாவிய எப்படி பெற்றுக்கொண்டீங்க நீங்க? ம். நியாயப்பிரமாணத்தால பெற்றுக்கொண்டீங்களா? இல்லன்னா ம். விசுவாசம். விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? ம். எனக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லி கேட்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. ம். 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 ஓகே. அப்போ இவங்க ஆப்வியஸா என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சதுனால தான் பரிசுத்தாவி ம். கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சொல்லி ம். பார்க்கிறோம். ஓகேவா? ம். அப்போ ஏன் வந்து இவ்ளோ சீக்கிரமா வந்து மறுதலிக்கிறீங்க? ஓகே. ம்ஹ்ம். ஆவியில தொடங்குன நீங்க, ம்ஹ்ம். ஏன் வந்து திருப்பியும் வந்து மாம்சத்துல முடிக்க பார்க்குறீங்க? ம். ஏற்கனவே மாம்சத்துல ஆரம்பிச்சது தான் யாரு? யூதர்கள். ம். ஓகே. நியாயப்பிரமாணத்துல ஆரம்பிச்சவங்க. ம்ஹ்ம். அவங்களே என்ன சொல்றோம்? நம்ப வந்து ஆவியில ஆரம்பிப்போம் சொல்லி சொல்றோம். ம்ஹ்ம். பழைய துருத்திய பழைய ம்ஹ்ம். அ திராட்சை ரசத்த பழைய துருத்தில தான் போடணும். அதே மாரி ம். புதிய திராட்சை ரசத்த புதிய ம்ஹ்ம். துருத்தில தான் போடணும். ம். பழைய திராட்சை ரசத்த புதிய துருத்திலயோ, புதிய திராட்சை ரசத்த பழைய துருத்திலயோ போடக்கூடாது. ம்ஹ்ம். ஓகே. அப்ப ம். என்ன ஆயிடும்? கிழிஞ்சு போயிடும் சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஏசு கிறிஸ்து சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு அத. ம்ஹ்ம். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, இந்த குழப்பம் தான் இங்க நடக்குது. என்ன ஆகுதுன்னா, ம். இத தூக்கி நியாயப்பிரமாணத்த தூக்கி இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆவிக்குரிய இதுல போடுறாங்க. ஆவிக்குரிய இத எடுத்து நியாயப்பிரமாணத்துல போடுறாங்க. மாத்தி மாத்தி போட்டு கிழிஞ்சிருதுன்னு ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்படி ம். இல்லாதபடிக்கு இது புது மார்க்கம். இது ஆ சிஸ்டம் சொல்லி பார்க்கிறோம். நியூ ம். கவர்னன்ட் இது. ஓகே. அதனால வந்து இத ஃபுல்லா பழைய இது செத்து போயிடுச்சு. இறந்துச்சு. ம். இத புதுசு சொல்ற அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க போணும்னு சொல்லி இங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆவியில ஆரம்பிச்சீங்கன்னா, ஆவியில தான் போயிட்டு இருக்கணும். இத தூக்கி நீங்க மாம்சம் திருப்பி வர முடியாது. நீங்க ம்ஹ்ம். செத்து போயிட்டீங்க சொல்லி சொல்றாரு. ஓகே. அடுத்தது. இத்தனை பாடுகளையும் வீணாய்ப் பட்டீர்களோ? அவைகள் வீணாய்ப் போயிற்றே! ம். என்ன அன்றியும் பண்ணாங்க? என்ன பாடுகள்? ம்ஹ்ம். பாடுகள்னா இவங்க விசுவாசத்துக்குள்ள வரும்போது பாடுபட்டாங்களா? கரெக்ட். சோ ம்ஹ்ம். விசுவாசத்தின் நிமித்தம் வரும் பாடுகள். ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, துணிந்து நின்னாங்க. ம். எல்லாத்துக்குமே. ஓகே. ம்ஹ்ம். அடி அடிபடுறது எல்லாத்துக்குமே துணிந்து ம். இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இப்ப திருப்பியும் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நீங்க புறஜாதி மக்களா இருந்தீங்க. ம். உங்க அந்த அந்த அந்நிய கடவுள வணங்கிட்டு இருந்தீங்க. பேகன்ஸா இருந்தீங்க. ம்ஹ்ம். அதுலருந்து என்ன பண்ணீங்க? இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உள்ள வரும்போது, ம். உங்க உங்க ஜனங்கள்னால என்ன பண்ணப்பட்டீங்க? பயங்கரமா துன்பப்பட்டீங்க. ஓகே. ம்ஹ்ம். ம். எல்லாரும் எதிர்த்தாங்க உங்கள. ஓகே. ம். அடிச்சாங்க, எல்லாரும் விரட்டுனாங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எல்லாத்துலயும் நீங்க வந்து பாடுபட்டீங்க. இவ்வளோ ம்ஹ்ம். பாடுகள் பட்டீங்க. ஓகே. ஆனா என்ன பண்றீங்கன்னா, இப்ப திருப்பியும் யூதர்களுடைய கலாச்சாரப்படி நீங்க போக ஆரம்பிச்சுட்டீங்க. ம்ஹ்ஹ்ம். அப்போ நீங்க முன்னாடி இருந்ததுக்கும், இனிமேட்டு நீங்க மாறுறதுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ம். ஓகே. திருப்பி மாம்சப்படி போணும்னு நினைக்கிறீங்க. ம்ஹ்ம். ஓகே. ம். கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது ம்ஹ்ம். இது யூத கலாச்சாரத்தின்படி அந்த நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போன விஷயத்த நீங்க பண்றீங்க. ம். அது ஒண்ணுமே இல்லாத சிலையா அந்த இத வணங்கிட்டு இருக்கீங்க. 2மே ஒண்ணுமே இல்ல தான். ம். போத் ஆர் நத்திங். ம்ஹ்ம். 2மே மாம்சத்து காரியங்கள் தான். ஓகே. ம். அதே நீங்க பண்றீங்களே, ஏன் இப்படி ம். போடுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ம். பாயிண்ட். ஓகே. அடுத்தது. இப்ப எக்ஸாம்பிள் அன்றியும் சொல்லணும்னா, ம். இது ஒரு ஒரு பொருள 2 இடமே தப்பான இடம் தான். ம்ஹ்ஹ்ம். அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம, ம். தப்பான இடத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க. சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ஹ்ம். இப்ப ம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ பிளேஸ் வேணா மாத்திருக்கலாம். முன்னாடி வந்து பேகன்ஸா இருந்திருக்காங்க. இப்போ வந்து யூத ம்ஹ்ம். கலாச்சாரத்துப்படி இதா இருந்திருக்காங்க. அது ம்ஹ்ம். புதுசா வேணா இருக்கலாம், மக்களுக்கு ம். பார்க்கறதுக்கு. ம். ஆனா 2மே மாம்சத்து காரியங்கள் சொல்றது தான் இங்க ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகே. பாயிண்ட். ம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ, கேள்வியினாலேயோ, எதினாலே செய்கிறார்? ம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால்
வம்சத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அறிவீர்களாக. சரி, ஓகே. ம். இத நம்ம இந்த 5, 6 நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5ல வந்து உங்களுக்கு ஆவி வந்து ஆ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால வந்துச்சா? இல்ல விசுவாச கேள்வியினால வந்துச்சா? அப்படின்னு. ஆவியின் கிரியைகள் சொல்லும்போது கிஃப்ட் ஆஃப் த ம். ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ம். அது வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமா கிடைச்சதா? இல்ல விசுவாசத்தல் நீங்க இயேசு கிறிஸ்துவ ம். விசுவாசிச்சு அது மூலமா உங்களுக்கு வந்து ஆவியின் கிஃப்ட் வந்துச்சா? இந்த ம். மிராக்கிள்ஸ்லாம். ம். ஓகே. வந்துச்சா? விசுவாசத்தினால தான் வந்துச்சு. ஆபிரகாம் ம். விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சார் அவ்வளவுதான். சிம்பிள் ம்ஹ்ம். விசுவாசம். இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் ம். எக்ஸாம்பிள் இது இருக்கு. நான் பார்த்திருக்கேனா தெரியல. நம்பர்ஸ் 21ஆம் அதிகாரம். வெண்கல சர்ப்பம் பார்த்திருக்கோமா நம்போ? பிரான்ஸ் ஸ்னேக். நம்பர்ஸ்லயா? நான் தனியா படிச்சிருக்கேன். ம். அதுல 4ல இருந்து பாருங்க. ம்ஹ்ம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றிப் போகும்படிக்கு ஓர் ஊர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஓகே. அவங்க வந்து ம். ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. வழி ம். ரொம்ப ம்ஹ்ம். கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ம். ஓகே. அப்ப என்ன சொல்றாங்க? ம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே ம். அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார். எத பார்த்து அந்த மாரி சொல்றாங்க? அற்பமான உணவு சொல்லிட்டு. ம்ஹ்ம். மன்னாவ சொல்றாங்க. கரெக்ட். ஓ! தூதர்களுடைய மன்னாவை என்ன பண்றாங்க? ம்ஹ்ம். அற்பமான உணவு சொல்லிட்டாங்க. ஓகே. ம்ஹ்ம். ம். சொன்ன உடனே அடுத்த விஷயத்துல என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் ம். வசனம். கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். அவைகள் ஆ, ஜனங்களைக் கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். மன்னா சொல்றது எப்படிப்பட்ட விஷயம்? ஓகே. ம். ஒருத்தங்கள ரினியூ பண்றது லைஃபையே. ஓகே. ம். ஜெயங்கொள்ளி அவருக்கு மறைவான மன்னாவை நான் தருகிறேன்னு சொல்றாரு. அந்த மன்னா ம்ஹ்ம். சொல்றது நித்திய ஜீவனை குடுக்கறதா இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். வெளிப்படுத்தல்ல 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. ஓகே. ம். அப்படிப்பட்ட இதையே என்ன பண்றாங்கன்னா, அற்பமான உணவு சொல்லிடுறாங்க. ம்ஹ்ம். அப்போ பாம்பு வந்து கொத்துது. கொலிவா சர்ப்பம் ஏகப்பட்ட ம். வைப்பர். ம். ஸ்னேக் ம். வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்கள கடிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ம். நெறைய பேர் செத்து போயிடுறாங்க. ம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கிப் பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆ என்ன சொல்றாரு? ம்ஹ்ம். ஒரு சிலைய செஞ்சு, பாம்போட ம். சிலைய செஞ்சு ஒரு கம்பத்து மேல தூக்கி வை. அத பார்த்தாலே போதும் அப்படிங்கிறாரா? ஆ இது என்ன ம்ஹ்ம். ஆச்சரியம்? ம். இதுதான் மிராக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் ம். பாம்பு குத்துனா என்ன ஆகும்? விஷம் ஏறிடும். ம். ஒண்ணு அது வந்து நியூரோடாக்சின்னா பிரைன் ம்ஹ்ம். டேமேஜ் ஆயிடும். ம். உள்ள ஃபுல்லா கனெக்ஷன் அது நர்வ் சிஸ்டம்லாம் போயிடும் சொல்லி பார்க்கிறோம். கீமோடாக்சின்னா அது வந்து அழுகி ம். போயிடும் பாடி. ம். அழுகி போய் செத்து போயிடுவாங்க சொல்லி ம். பார்க்கிறோம். இப்ப ஏதாவது ஒரு வகையில வந்து பயங்கர ஏன்னா ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்களாம். மெனி ம். இஸ்ரேல் ம். பீப்பிள் டைட் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்போ கடிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் ஹூ இஸ் பிட்டன்னு ம்ஹ்ம். கேன் லுக் அட் இட் அண்ட் லீவ். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். பார்த்தாங்க, பிழைச்சுட்டாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்போ என்ன மாரி மிராக்கிள் இது? ம். அப்போ நம்ம இங்க பார்க்கிறது என்னதுன்னா, இத வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப நம்ம இங்க படிச்சோம் பார்த்தீங்களா கலாத்தியர்ல, ம். ம். விசுவாசமானது பிலீவ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். இதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ம்ஹ்ம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஓகே. ம்ஹ்ம். எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி சர்வம் வந்து உயர்த்தப்பட்டதோ, அத ம்ஹ்ம். நோக்கி பார்த்தவங்க எல்லாரும், அவங்க செய்ய வேண்டிய ம். கிரியை என்னது? செய்ய வேண்டிய வேலை என்னது? ஒன்லி ஜஸ்ட் தே ஹேவ் டூ லுக் வேலை. ம்ஹ்ம். ம். பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? பிழைச்சுட்டாங்க. ம். அப்போ இவங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது? வி ஹேவ் டூ லுக் ம்ஹ்ம். அண்ட் பிலீவ் அவ்வளவுதான். நம்ம ம்ஹ்ம். விசுவாசிக்கணும் அவ்வளவுதான். ம்ஹ்ம். விசுவாசிச்சா போதுமா? முற்றிலுமா நீங்கிருச்சு. ஓகே. ம். நித்திய ஜீவன் பெற்றுருவோமா? இட்டர்னல் ம்ஹ்ம். லைஃப் குடுத்துருவார் காட் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. லுக் அட் ஜீசஸ் சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியான ஒரு ம். விஷயம் ம். சொல்லி பார்க்கிறோம்.
இத வந்து யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜான்ல 6லயும். 6ல 40ல படிங்க. 40. குமாரனைக் கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். அங்க சொல்ற மாதிரியே பாருங்க. லுக் டு த ம்ஹும். சன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம். லுக் டு த சன் அண்ட் பிலீவ், தட்ஸ் இட். ம்ஹும். ஓகே. எப்படி பாம்பை வந்து இங்க நம்ம நம்பர்ஸ்ல பார்க்கும்போது லுக் அண்ட் லிவ் ம்ஹும். சொல்றோமோ அதே மாதிரிதான். லுக் அதை போய் ம். பாக்குறாங்க. லுக் அட் த ஸ்னேக் பிட்டன், யாரெல்லாம் கடிக்கப்பட்டவங்களோ அவங்க பாக்குறாங்க. அப்போ நம்ம இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வனாந்தத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க நம்மளும் அந்த மக்கள் மாதிரி நம்மளும் வந்து முறுமுறுக்கிற மக்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம்ஹும். இப்ப நான் வந்து வேற எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், கீழே தேடிட்டு இருக்கேன், வழியில ம். சுத்திட்டு இருக்கேன். அப்ப நீங்க வந்து அந்த மோசையை வந்து எழுப்புன அந்த வெங்கல சர்பத்தை வந்து நீங்க பாத்துடுறீங்க. ஓகே. ம். அது வந்து பிரான்ஸ் ஸ்னேக் தானே. ம். பிரான்ஸ் ஸ்னேக் இதை வந்து நீங்க பாத்துடுறீங்க. ம். ஓகே. பார்த்த பிறகு நீங்க பழிச்சிடுறீங்க. ம். ஓகே. இப்ப நான் வந்து பார்க்கல, ம். அப்படியே வெளியில துச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை கூப்பிட்டு ம்ஹும். அதை பார்க்கணும்னு சொல்லுவேன். சீக்கிரம் பாருப்பா, சீக்கிரம் பாருப்பா, ஏன்பா துடிச்சிட்டு இருக்க, டக்குன்னு பாரு, நின்னு பழிச்சு போய் சொல்லிட்டு அப்போ ம். தூக்கி நீ வந்து என்ன பண்றீங்கன்னு திருப்பி வச்சு காமிக்கிறீங்க கிட்ட. அங்க நான் ம்ஹும். பாக்குறேன், முடிஞ்சிச்சு, அதை பழிச்சிடுறேன். ம். ஓகே. அவ்வளவுதான் செய்ய வேண்டிய வேலையை. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு ம்ஹும். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு வாங்க ம். விசுவாசிங்க, வாங்க விசுவாசிங்க சொன்னா போதும். ம்ஹும். நம்ம செய்ய வேண்டிய வேலை. ம். நம்ம பிழைச்சுப்போமோ. அதுதான் ம்ஹும். சிம்பிள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றதுன்னா, என் நுகம் ஈஸியானது, ம். என்னுடைய இது வந்து ரொம்ப லகுவானது சொல்லி சொல்றாரு. இதை வந்து ம்ஹும். இன்னொரு இடத்துல பவுல் கூட எழுதிருக்காரு பாருங்களா, ரோமன்ஸ் 10 6 7 8. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? ம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று ம். என் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி ம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை படிங்க. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்ன சொல்ல வராங்க இங்க 6 7 8ல? சேலஞ்ச் பண்றாரா? அங்க போய் இறக்கிறவர் இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? நீங்க வந்து விசுவாசத்தினால வரும் நீதி வந்து இல்லைன்னா வந்து அந்த நித்திய ஜீவன் வந்து நம்ம வந்து மலையில போய் இல்லைன்னா பரலோகத்துக்கு போய் நம்ம வந்து அதை போய் பெற்றுக்கொள்ளணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மத்த மதத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, என்னதுன்னா அந்த என்னது பால் கடைவாங்களே பாம்பை வச்சு கடைஞ்சு அதுல இருந்து வரும் அமிர்தம் அதை குடிச்சாங்கன்னா சாகா வரம் கிடைக்கும். அதே போல வானத்துக்கு ஏறி ஒலிம்பிக் என்னது அந்த ஜிஎஸ் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு மேல ஏறி அங்க இருக்கிற இதை சத்து எடுத்தா நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு. ஓகேவா? அப்படி போகணும் சொல்லி கிடையாது. ஓகே. எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. அது ரொம்ப பக்கத்துல எங்க இருக்கா? உன் இருதயத்துல இருக்குப்பா சொல்லி சொல்றாரு 8ஆம் வசனத்துல. எதுவுமே அவ்வளவு நீ கஷ்டப்பட தேவையில்லை, அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதான் விசுவாசமே. என்னதுன்னா இருதயத்துல நீ விசுவாசிக்கணும், அதுதான். வாயினால அறிக்கை பண்ற அது விசுவாச கிரியா செய்யற சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா கிரியை என்ன செய்யறோம் சொல்லி பாக்குறோம். வா திரும்பி பாரு பாத்துட்டு நீ பிழைச்சுப்ப அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அதான் நம்ம செய்யறோம் சொல்லி பாக்குறோம். சோ எல்லாரும் பிழைக்கிறதுக்காக. ஓகே. சோ இதான் விசுவாசத்தின் கிரியை சொல்லி பாக்குறோம். இவ்வளவு சிம்பிளா இருக்கு. அதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சிம்பிளா இருக்குப்பா, ஆபிரகாம் விசுவாசிச்சார், அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டார். அதான் 6ஆம் வசனத்துல பாக்குறோம். ஓகேவா? இவ்வளவு சிம்பிளான விஷயத்த ஏன் நீங்க திருப்பி வந்து மாம்சத்துல கீழ்ப்படியணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, மாம்சத்தின்படி போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லி பவுல் கேட்கிறாரு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டனாலே நம்மளுடைய ஓட்டம். அதனாலதான் தீமோத்தேயுட்ட கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா, மன தெளிவுள்ளவனா இரு. இந்த கடைசி அந்த இதுல சொல்லும்போது எங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு தீமோத்திக்கு?
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க, மன தெளிவுனா இரு. ம்ஹ்ம். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தோம்னா ம். ம். நம்ம வந்து கரெக்டா போக முடியும் சொல்லி பார்க்குறோம். தீங்கு ம். அனுபவி, ம். சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்போ பவுல் எப்படி வந்து இந்த சிச்சுவேஷன்லயே கூட மன தெளிவுள்ளவனாய் டீல் ம்ஹ்ம். பண்றாரோ, அதே ம்ஹ்ம். போல கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா போதும். நம்ம ம். செய்யறது என்ன சொல்லி கரெக்ட்டா தெரியும் சொல்லி பார்க்குறோம். ம். ஓகே. சோ ம். இத நம்ம இங்க பார்க்கிறது. ம்ஹ்ம். ஆபிரகாம் விசுவாசிச்சார், நீதியாக எண்ணப்பட்டார், முடிஞ்சிச்சு ம். சொல்லி பார்க்குறோம். அடுத்தது 7 கலாத்தியர் 3:7. ம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆ நியாயப்பிரமாணத்தினால கிடையாது. அத பத்தி ம். டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அடுத்து வர்றது. ம்ஹ்ம். ஓகே. விசுவாசத்தின் மார்க்கத்தார் மட்டும் தான் ஆபிரகாம் பிள்ளைகள். ஓகே. ம். அடுத்தது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆ இந்த பாயிண்ட் நம்ம போலாமா? ம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எது போலாம்னா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. ம். 6, 7, 8. ம். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் ம். பிள்ளைகள் அல்லவே. ம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். சூப்பர்ல. ம். பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி வந்தவங்க தான் யாரு? இஸ்ரேல் மக்கள். ம்ஹ்ம். ம். அவங்க அந்த சந்ததி கிடையாது. ஆபிரகாம் சந்ததி ம்ஹ்ம். கிடையாது. வாக்குத்தத்தத்தின்படி வந்த சந்ததி தான் ம்ஹ்ம். ஆபிரகாம் சந்ததியா. அதுதான் ம். நம்ம இங்க படிக்கிறோம். கலாத்தியர்ல என்ன படிக்கிறோம்? விசுவாசத்தினால் வந்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அவங்க தான் ம். பிள்ளைகள். ஆபிரகாம் ம்ஹ்ம். பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ம். தென் தட் தோஸ் who have faith are the children of Abraham. ம். ம்ஹ்ம். ஃபெய்த்னா என்னது? அவங்க யாருனால? ப்ராமிஸ்னால வந்தது. ம். ப்ராமிஸ் ம்ஹ்ம். வந்து ஒரு ஃபெய்த் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. நியாயப்பிரமாணம் சொல்றது வந்து டீட், வேலை, ஒர்க் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இதான் டிஃபரன்ஸ். ம். அதனால தான் ஒர்க்ஸ் ஆஃப் லா சொல்லி நியாயப்பிரமாணத்தின் படி வரும். ஆனா ம்ஹ்ம். ஃபெய்த் வரும்போது வந்து ஃபெய்த் இன் காட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவர் சொன்ன வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் மேல இருக்க வாக்குத்தத்தம் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அந்த வாக்குத்தத்தம் தான் இப்ப 8வது வசனத்துல படிக்கிறோம் நம்ம. ம்ஹ்ம். எங்கன்னா ஜெனிசிஸ் 12:3. ம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ம். பாத்தீங்கன்னா, அப்பயே வந்து சொல்லிட்டாரு, ம்ஹ்ம். பூமியில் உள்ள வம்சங்கள் ம்ஹ்ம். எல்லாம் ம். உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ம்ஹ்ம். இதுக்கான அர்த்தம் என்னது? ம்ஹ்ம். அப்ப யூதர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அவர் மூலமா ஆபிரகாமின் சந்ததி மூலமா பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் அப்படின்றதுதான். கரெக்ட். ஓகே. ம். பூமியில் உள்ள எல்லாருமே உன் மூலமாய் ம்ஹ்ம். ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த உன் மூலமாய் சொல்லும்போது ம்ஹ்ம். அது இஸ்ரேல் மக்கள் மூலமாய் சொல்லி நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. ம். இஸ்ரேல் மக்கள் மூலமாய் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. மாம்சீக சந்ததியாகி இஸ்ரேல் மக்கள் மூலமாய் நினைச்சுக்கிறாங்க. ம்ஹ்ம். ம். ஆனா அது தப்பு ம்ஹ்ம். சொல்றதுதான் பவுல் இங்க சொல்றாரு. ம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஃபெய்த் மூலமா வரவங்க தான் பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அப்ப ஃபெய்த் ம்ஹ்ம். மூலமா வந்தவர் யாரு ம்ஹ்ம். சொல்றதா நம்ம அடுத்து பார்க்க போறோம். ம். அடுத்த அந்த இதுல அப்படியே இது படிங்க. கலாத்தியர் 3:8. மேலும் அவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறான் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ம். இந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ம். விசுவாச மார்க்கத்தார். ஏன்னா ம். ப்ராமிஸ் சொல்றது விசுவாசம். ம். இப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இயேசு ம். கிறிஸ்துவ, அவங்க தான் என்ன பண்றாங்க? அந்த உடனே விசுவாசத்துக்குள்ள வராங்க சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள வராங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்.
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கக் கடவன் என்று எழுதியிருக்கிறது. என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்துல இருக்க எல்லாத்தையும் கடைபிடிக்கல அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமா, 613 கட்டளை இருக்கு. ஹவு மெனி சும்மா போட்டோம்னா ஹவு மெனி லாஸ் ஆர் கிவன் டு மோசஸ் சொல்லி போட்டோம்னா 613 ஜூயிஷ் கமாண்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு மீறினாலும் வந்து அதுதான் சபிக்கப்பட்டவன் ஆயிடுவான். ஓகே, கர்ஸ்ட் சொல்லி போகிறோம். அப்படியே படிங்க. நிலைத்திராதவன் எழுதியிருக்கப்பட்டது. அப்புறம் 11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் அப்பனா என்ன? அப்பனா என்னது? முன்னாடி பார்த்த வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் கட்டளை எல்லாத்தையும் கீழ்ப்படியணும். அதுல ஒண்ணு தவறுனாலும் காலி. அப்போ யாருமே நியாயப்பிரமாணத்தின் கட்டளை எல்லாத்தையும் கீழ்ப்படிய முடியாது. அது வெளியரங்கமா இருக்குதே சொல்லி சொல்றாரு. ஓகே, கிளியர்லி நோ ஒன் who relies on the law is justified before God. கிளியர்லி தெளிவா தெரியுது. அது அப்புறம் முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப நீ ஏன் பண்ற சொல்லி கேக்குற கலாத்தியர் மக்கள்கிட்ட. ஓகே, அடுத்து ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். கரெக்ட். இட் இஸ் டூ கிரியை செய்யணும், செய்யறதுனால தான் பிழைப்பான்னு சொல்லி போகிறோம். இது இங்க மட்டும் இல்ல, நம்ம ரோமர் அந்த 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தையும் பாத்தீங்கன்னா as it is written is about the righteousness that is by law, person who does these things will live by them. அதே வசனம் தான். அது செய்யறதுனால தான் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். சேம் அந்த இது. ஆனா இது விசுவாசம் சொல்றது வேற. சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுதான் சொல்லுவாரு. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஓகே, சோ ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம் சொல்லி போகிறோம். ஓகே, சோ அது யார் மூலமா நம்மளுக்கு கிடைச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலம் நம்மளுக்கு கிடைச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, கம்ஸ் டு தி ஜென்டில்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மூலம் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை சிலுவையில அரைஞ்சு நீக்கிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, முற்றிலுமா அதுக்கு முடிவாக்கிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்ப அது மூலமா ஒரு நீதி வந்து என்னது? ஜீவனை யாரெல்லாம் அந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த போல்ல அலையப்பட்ட இயேசு கிறிஸ்து பாக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? ஜீவனை அடையறாங்க சொல்லி பார்க்கிறோம். சோ அதான் இங்க நாம பாக்குறது. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஓகே, இது என்ன சொல்ல வராங்க? ஒரு தடவை ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து யாரும் கூட்டுறதும் இல்லை, அதை தள்ளுறதும் இல்லை அப்படின்றாங்க. கரெக்ட், அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு, அதுக்கு போல மாத்த முடியாது. ஓகே, எல்லாம் கேஸ் ஆயிடும். அது போல ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9 வருஷம் பாத்தீங்களா, அதோட மேட்ச் ஆகுது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சந்ததி எல்லா மக்களும் முன் மூலமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா. அப்ப யாரும் எல்லா ஜனங்களும் உன் மூலமா ஆசீர்வதிக்க சொல்லப்படும் போது அந்த உன் மூலமாய் சொல்லும் போது யார் அந்த சந்ததி சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததி கிறிஸ்துவே போட்டிருக்கா. அந்த சீட் இஸ் கிரைஸ்ட் சொல்லி போகிறோம். ஓகே, இஸ்ரேல் மக்கள் கிடையாது, மாம்சத்துல வந்து இஸ்ரேல் மக்கள் கிடையாது. யாருன்னா கிறிஸ்து மூலமா தான் பிரஜாதி மக்கள் உள்ள வராங்க சொல்லி பாக்குறோம். எல்லாருமே எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். அந்த பாயிண்ட் வந்து சொல்ல வரான்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்து இது எங்க கோட் பண்ணிருக்கு? இது வந்து அதே 12ஆம் அதிகாரம்
ஜெனிசிஸ் ஓகே 12. ஜெனிசிஸ் 12 ம். அது கீழேயே இருக்கு 7ஆம் ம்ஹ்ம். வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு சீடு ம். சொல்லி பார்க்குறோம். ம். ஸோ சொல்லும்போது அது யாரை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறிக்குது சொல்லி பார்க்குறோம். ம். ஓகே அதான் வந்து இங்க பவுல் கோட் பண்றாரு. ம்ஹ்ம். படிங்க. ம்ஹ்ம். கிறிஸ்துவை முன்னிட்டு எங்க விட்டோம்? 17. 17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்போ என்ன சொல்ல வராரு இந்த கான்டெக்ட் இது ஃபுல்லா 15ல இருந்து சொல்ல வர்றது? விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கு வாக்குத்தத்தம் வந்து கொடுக்கப்பட்டு 430 வருஷம் கழிச்சு வந்த நியாயப்பிரமாணத்தினால இல்ல அப்படின்றது. கரெக்ட். இப்ப என்னதுன்னா நியாயப்பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா 430 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கப்பட்டது. ஓகே ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஓகே ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. ப்ராமிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சொல்றதை ஆன்சர் பண்ணல இங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சொல்றதை நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஆனா என்னதுன்னா வாக்குத்தத்தம் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. இது விசுவாசமா இருக்கு. ப்ராமிஸ் சொல்றது அது வந்து ஃபெய்த்தா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே ஏன்னா உனக்கு 100 வயசுல குழந்தை பிறக்கும் சொல்லும்போது அது ப்ராமிஸ். இல்ல உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்றது ப்ராமிஸ். அது 100வது வயசுல பிறக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். ஓகே அப்ப ப்ராமிஸ் வந்து ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஃபெய்த் சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒரு லா சட்ட திட்டங்கள் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஒர்க். அத வந்து கீழ்ப்படியணும். அத வந்து கை கொள்ளணும் சொல்லி பார்க்கிறோம். ஒர்க் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை ஒர்க் சொல்லி பார்க்கிறோம். இது வந்து மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அப்போ நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணாது? இந்த ப்ராமிஸை தள்ள முடியாது. ஏன்னா எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ப்ராமிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அதான் இங்க சொல்ல வர்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே தள்ளிவிட முடியாது. இப்ப என்ன தள்ளிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் தள்ளினாங்க. ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டு சொல்றது வந்து சொல்லுவாங்க. அடுத்தது படிக்கலாம். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்திலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. சுதந்திரம் சொல்றது வந்து என்னது? இன்னெரிட்டன்ஸ். இன்னெரிட்டன்ஸ் சொல்றது வந்து சொத்து. ஓகே சொத்து இல்லைன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் சொத்தை தரேன் சொல்றது வந்து சட்டத்திட்டங்களால் சொல்ல மாட்டாங்க. என்னதுன்னா வாக்கு கொடுக்கறது தான். ப்ராமிஸ் மூலமா தான் சொத்து தரது சொல்லி சொல்றது ப்ராமிஸ். ஓகே சோ அதான் இங்க சொல்றாரு. Inheritance depends on the law, then it is no longer depend on the promise. But God in his grace gave it to Abraham through a promise. ப்ராமிஸ் மூலமா தான் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குற சொல்லி சொன்னார். இன்ஹெரிட்டன்ஸ்னா நீ அந்த தேசத்தை உனக்கு வந்து சொந்தமாக்குற சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு ஆபிரகாமுக்கு. நம்ம படிச்சோம்ல இப்போ அந்த வசனம். ஆதியாகமம் 12:17 நினைக்கிறேன். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பண்ணிட்டார் பாத்தீங்களா பாயிண்ட்டுக்கு. எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தார் 430 வருஷம் கழிச்சு? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். என்ன சொல்ல வராது? என்ன புரியுது நம்மளுக்கு? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அதான் பாயிண்ட் கொஸ்டின். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. ஓகே சரியா புரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? திருவெழுத்துக்கு போகலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன?
குற்றங்களை எடுத்துக்காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது. வான தூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது. நேரிடையாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரிடையாய் செயல்பட்டார். புரியுதா? ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கா? இல்ல இங்க வந்து மீடியேட்டர் ஒருத்தர் மூலமா வந்து இது வந்து இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மீடியேட்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தேவை இணைப்பாளருக்கு இடம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா. இது இந்த ஈஸி டு ரிலேவ் நம்ம படிக்கலாம். அதான் எடுத்துக்கிட்டேன். இதோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். 19. அப்படி என்றால் சட்டங்களில் நோக்கம் என்ன? அவை மனிதர் செய்யும் தீமைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டின. ஆபிரகாமின் சிறப்பான வாரிசு வரும் வரை இச்சட்டம் தொடர்ந்து பயன்பட்டது. தேவன் இந்த இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சட்டத்தின் நோக்கம் என்ன? அவை மனிதர் செய்யும் தீமைகளை சுட்டிக்காது. நீ செய்யற தப்பு இது, நீ இது பண்ணக்கூடாது சொல்லுது. சட்டத்திட்டங்கள்ல தான் என்ன ஆகுது, அந்த மாதிரி குற்றம் இதுவே இருக்காது சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா மாரல்லாம் இங்க நிறைய பேர் இன்டெலெக்சுவலான பீப்புள் பேசுறது என்னதுன்னா, எப்படி மனுஷனுக்கு வந்து மாரல்லாம் வந்து ஒண்ணு சட்டத்திட்டங்கள் வந்து வந்துச்சு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, அந்த மாரல்லாவே பாத்தீங்கன்னா இந்த காட் தான் கொடுக்குறாரு. ஓகே, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது செய்யக்கூடாது, செய்யணும் சொல்லிட்டு அதை வச்சுதான் அவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இல்லைன்னா வந்து எது கரெக்ட் எது தப்புனே தெரியாது யாருக்குமே. ஓகே, சோ அந்த வகையில சுட்டி காமிச்சுன்னு சொல்லி பாக்குறோம். ஆபிரகாம் உடைய வாக்குத்தத்தின் சந்ததி அந்த ஆள் வர வரைக்கும் என்ன பண்ணுச்சான், இந்த சட்டத்திட்டங்கள் பயன்பட்டதுன்னா என்னது யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து ஒரு என்னது சைக்கிள் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. நீங்க வந்து கார் வாங்குற வரைக்கும் இல்ல பைக் வாங்குற வரைக்கும் சைக்கிள் யூஸ் பண்றீங்க. பைக் வாங்கிட்ட பிறகு என்ன பண்றீங்க, சைக்கிளை வந்து வித்துடுறீங்க சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி ஏன்னா எதுக்கு இன்னொன்னு இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பைக் வாங்குறீங்க, இன்னொன்று பைக் வாங்கணும்னு வச்சீங்கன்னா பழைய பைக்கை நீங்க வித்துடுறீங்க, அது வரைக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த யூஸ் பண்றதுக்கான ஆட்கள் யார் வந்து இருந்தாங்க சொல்லி சொல்றதா அடுத்து சொல்றாங்க. யார் மூலமா கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, யார் வந்து அது அதிகாரத்துல வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்றாங்க. தேவன் இந்த வாரிசை பற்றியே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்குறுதி கொடுத்திருக்காரு. யார் அது? இயேசு கிறிஸ்து வாரிசு. அடுத்து இச்சட்டங்கள் தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. கரெக்ட். தேவ தூதர்கள் மோசேயை மத்தியஸ்தராக பயன்படுத்தி சட்டங்களை மனிதர்களுக்கு வழங்கினார். மத்தியஸ்தர் யாரு? மோசே. கரெக்டாவே அங்க பேரும் போட்டாங்க. ஓகே, மத்தியஸ்தன் ஒருவன் மட்டுமல்ல, ஆனால் தேவன் ஒருவராக மட்டுமே இருக்கிறார். தேவன் ஒருவராக மட்டுமே இருக்கிறார். மத்தியஸ்தர் ஒருவர் மட்டும் இல்ல சொல்லும்போது மோசேக்கு அப்புறம் யார் வரா? ஜோஷுவா வராரு. ஜோஷுவாக்கு அப்புறம் யார் வரா? அடுத்து நியாயாதிபதிகள் நிறைய பேர் வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, மத்தியஸ்தரா நின்று என்ன பண்றாங்கன்னா தேவன் கிட்டயும் அங்கேயும் முறை இது பண்றாங்க. சாமுவேல் வரைக்கும் கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் இருக்கிறாரு. ஒருவருடைய தேவி கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு, சொல்ல மடியன்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு வராரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இது நியாயப்பிரமாணம் எது வரைக்கும் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வாரிசு வர வரைக்கும் கொடுக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். ஓகே, 12 பேருக்கு முடிஞ்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது நோக்கம் என்னது? அவங்களுக்கு தீமை என்ன அப்படின்னு சுட்டி காட்டுறது. கரெக்ட், தீமை என்ன மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சுட்டி காமிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் இந்த பர்பஸ் சொல்றது நம்ம பாக்குறோம். நியாயப்பிரமாண பர்பஸ். அப்போ அந்த வாக்குத்தத்த சந்ததி வந்துட்டு பிறகு இது முடிஞ்சிச்சு. அடுத்து 21 படிங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் இருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. இப்ப வந்து ஜீவன் வந்து அது மூலமா கிடைச்சிருந்ததுன்னா ஓகே, அப்போ நீதியானது அது மூலமே வந்திருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஆனா அது ஜீவனை தரல. அது எல்லாரும் என்ன பண்ணுச்சு?
மரணத்துக்குள் கொண்டு போச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதான் வந்து எங்க படிக்கிறோம் நம்போ? ரோமன்ஸ் 7ஆம் அதிகாரம். ஒன்பதாம் வசனம். 9, 10. இன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஓகே. அது என்னாச்சு? ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை தான் அது. ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு? மரணத்தை பிறப்பிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதுதான் இங்க வந்து நம்ம கலாத்தியர் 3ல திரும்பி படிக்கிறோம் அந்த விஷயத்த. ஓகே. ஜீவன் கொடுத்ததுன்னா அது நம்ம நியாயப்பிரமாணம் மூலமா வந்திருக்கணுமே நீதி. ஓகே. ஆனா அப்படி கொடுக்கல, அது ஜீவன் கொடுக்கல, அது மரணத்தை குறிச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நெக்ஸ்ட். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இங்க என்ன சொல்றாங்க? விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஓகே. வாக்குத்தத்தத்துக்கு முதல்ல வந்து வாக்குத்தத்தத்தை பத்தி பேசுறாங்க. விசுவாசத்தினால ஏற்படுற அந்த வாக்குத்தத்தம், பலிக்கிற அந்த வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி ஏன் கடைசியில வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ரோமன்ஸ் 5:20, 21 படிங்க. ரோமன்ஸ் 5:20, 21. மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிறது. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இங்க என்ன புரியுது? 20ல எங்க பாவம் அதிகமா இருந்துச்சோ அங்க கிருபை அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். எப்படி பாவம் அதிகமாச்சு? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? இல்லாத மீது நான் பாவமே இல்லாதவனா இருந்தேன். ஓகே. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு எல்லாருமே என்னது? பாவி. எல்லாரையும் சுட்டி காமிக்குது. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி சொல்லி எல்லாத்துலயும் பாவம், நீ பயங்கரமான பாவி, எல்லாத்துலயும் பாவம் செய்யற அப்படி சொல்லி சுட்டி காமிச்சுட்டே இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணுச்சு? பாவத்தில் அடைச்சிச்சு. ஓகே. நியாயப்பிரமாணம் இல்லாத மீது நான் என்ன பண்ணேன்? பாவமே இல்லாதவனா இருந்தேன். ஓகே. அப்ப என்னாச்சு? மீறுதல் பெருகின இடத்தில் பாவம் பெருகினது சொல்லி பாக்குறோம். வேர் ட்ரெஸ்பாசஸ் இன்க்ரீஸ்டு, சின் இன்க்ரீஸ்டு. ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து சொல்லுது நீ பாவி, நீ பாவி சொல்லிட்டு. ஓகே. அப்ப என்ன ஆகுது? கிரேஸ் இன்க்ரீஸ்ட் ஆல் த மோர் சொல்லி பாக்குறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா சகல பாவங்களும் என்ன பண்ணுதான்? இயேசு கிறிஸ்துவோட கிருபை வந்து மூடுது சொல்லி பாக்குறோம். ஓகே. மீறுதல் பெருகின இடத்துல பாவங்களை வந்து மூடுறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். எல்லாருமே வந்து பாவிகளா தான் இருக்கும். எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின்படி பாவிகளா தான் இருக்கிறோம் சொல்றதுதான் கான்டெக்ஸ்ட் சொல்ல வர்றது சொல்லி பாக்குறோம். ஓகே. சொல்ற விதம் ஆனா குழப்பமா இருக்கு. அதனாலதான் நம்ம நிறைய கான்டெக்ஸ்ட்ல போய் பார்க்கணும். அந்த இதுல பை ஸ்கிரிப்சர் ஹி லாக்ட் எவ்ரிதிங் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சின் சொல்லி பாக்குறோம். எல்லாருமே என்ன பண்ணாருன்னா பாவத்துக்குள்ள. சொல்லுங்க. அது ஏதோ அக்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அக்யூஸ்னா எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, இப்ப அந்த லாஸ்ட் பகுதியை மட்டும் எடுத்து படிச்சீங்கன்னு வைங்களேன். வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டது அப்படின்ட்டு. வேதம் சொல்லும்போது நியாயப்பிரமாணம். வேதம்னா இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் சொல்றாங்க. இங்க ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லும்போது அது நியாயப்பிரமாணம். கான்டெக்ஸ்ட் படி கான்டெக்ஸ்ட் படி நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருக்காங்களா? ஓகே. அந்த கான்டெக்ஸ்ட் படி ஸ்கிரிப்சர் சொல்றது வந்து நியாயப்பிரமாணம். இப்ப புரிஞ்சிச்சா கான்டெக்ஸ்ட்? இப்போ எல்லாரும் ஓகே. சோ முதல்ல வந்து ஓகே. ஸ்கிரிப்சர் இது நியாயப்பிரமாணம் வந்து எல்லாரையும் பாவத்துக்கு கீழே அடைச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்து மேல வர்ற விசுவாசத்தினால இந்த வாக்குத்தத்தம் வந்து விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு.
ஆமா, அடைச்சு போட்டதுனால எல்லாருக்கும் ஒரு மீட்பர் தேவை, ரட்சகர் தேவை. அதான் நிர்பந்தமானது மனிதன் நான் யார் என்னை விடுதலை பண்ணுவாங்க சொல்லி மீட்பர் தேவை சொல்லி சொல்றாருல பவுல். அந்த மாதிரி மீட்பர் தேவை. அப்ப என்ன ஆகுதுன்னா கிறிஸ்து மேல வைக்க விசுவாசனால எல்லாருமே என்ன வராங்க, நித்திய ஜீவன் பெறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ எப்பெல்லாம் வந்து நீங்க கிருபை பாக்குறீங்களோ அங்க என்ன இருக்கு, ஆப்போசிட் பாவம் இருக்கு சொல்லி பாக்குறோம். அத வந்து என்ன பண்றாரு, மூடுறாரு சொல்லி பாக்குறோம். ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்றது பாருங்க, கான்டெக்ட் எல்லாமே நியாயப்பிரமாணம் தான். அதான் ஸ்கிரிப்சர் சொல்றது இங்க நியாயப்பிரமாணம் தான். ஓகேவா? அது கீழே காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நீ என்னதுன்னா இடதுபுறம் வலதுபுறம் போகாதபடிக்கு கார்டியன் மாதிரி என்ன பண்ணுச்சு, காவல்குள்ள வச்சிருந்தது சொல்லி போகிறோம். ஓகே, அடுத்து இத ஸ்பெசிபிக் யார்கிட்ட பேசுறாங்கன்னா யூதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசிட்டு இருக்காரு. ஓகே, நியாயப்பிரமாணத்தோட பாயிண்ட் யாருக்கு, கலாத்தியர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இது பேசணும் சொல்லி தேவையே இல்லை. ஆனா இவங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றதுனால அதனால இவர் பேசிட்டு இருக்காரு, இவங்க கிட்ட தெளிவு கொண்டு வர்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்து இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் இதுதான் நெக்ஸ்ட் சூப்பரான பாயிண்ட். என்னதுன்னா கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன பண்ணுச்சு, சோ தி லா வாஸ் அவர் கார்டியன். கார்டியன்னா நம்மள வந்து கீழ்ப்படுத்து ஒரு கஸ்டடி வச்சிருந்த ஒரு கார்டியன் சொல்லி பாக்குறோம். எதுனா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து நம்மள கார்ட்ல வச்சிருந்ததுதான். ஓகே, கிரைஸ்ட் கேம் தட் we might be justified by faith. ஓகே, அது வரைக்கும் நம்மள உள்ள வச்சிருந்த கார்டியனா வச்சிருந்தது. விசுவாசம் வந்துச்சு, அப்ப நம்மளுக்கு கார்டியன் தேவையா? தேவை கிடையாது. ஓகே, அவங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா வந்துட்டு பேர் கொடுத்துருவாங்க அப்பா அம்மா கிட்ட. மாதிரி விசுவாசம் வந்துச்சு, விசுவாசம் பக்கம் போயிட்டோம், கார்டியன் தேவையில்லை சொல்லி பாக்குறோம். இங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்றாரு. ஓகே, you are not under law but under promise சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அது வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா இது வந்து அந்த ப்ராமிஸ் சீட் வர வரைக்கும் என்ன பண்ணுது, அது ஆக்டிவா இருந்தது. ஓகே, அது கொடுக்கப்பட்டிருந்தது. ப்ராமிஸ் சீட் வந்த பிறகு அது தேவையில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சிட்டாரு சொல்லி சொல்றதை நம்ம இங்க பார்த்தோம். ஓகே, சோ அப்படியே படிங்க கீழே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்தனுடையவர்களாக ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்களே. ஓகே, இப்போ நம்ம பேப்டிசம் எடுத்த உடனே நம்ம என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் ஒரே சரீரம் ஆயிரும். ஓகே, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ரிலிஜியன் இல்ல, இது கிடையாது, ரிலிஜியன்லாம் அதான் ஒரே ரிலிஜியன் தான் கிரைஸ்ட். அந்த இதுல மற்றபடி வந்து எந்தவித ஜென்டைல்ஸ் ஜூஸ் எந்தவித ரேசிசம் எதுவுமே கிடையாது சொல்லி பாக்குறோம். எல்லாரும் ஒரே ஐக்கியமா ஒரே சரீரம் ஆயிரம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, கிறிஸ்துவின் சரீரம் ஆயிரம் சொல்லி பாக்குறோம். அதனால என்ன பண்றோம், நம்ம ஆபிரகாமின் புத்திரர் ஆயிடும். ஓகே, சீடு ஹையர் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ். அப்ப வாக்குத்தத்தத்தின்படி அந்த சொத்துக்கு பங்காளி கூட 1000 சொல்லி பாக்குறோம், ஹையர். ஓகே, சொல்லி 1000 சொல்லி பாக்குறோம். இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் டீப்பா போகும். பாத்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் 2 படிக்கும்போது நார்மலா போயிட்டு இருந்தது, அடுத்து உள்ள ஃபேஸ்க்குள்ள வராது. இதனாலதான் பேதுரு வந்து சொல்றாரு, கல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பவுல் எழுதுறத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லி சொல்றாரு. ரொம்ப டீப்பா இருக்கு சொல்லிட்டு. 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் போலாம். இப்ப 3ஆம் அதிகாரம் ஓரளவு ஃபுல்லா ஓரளவு புரிஞ்சிச்சுல கான்டெக்ஸ்ட். ஓகே, இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போ சுதந்திரவாளி சொல்லும்போது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இந்த ஆபிரகாமின் முந்தின வசனத்துல கடைசி வசனம் என்ன படிச்சோம்? ஆபிரகாமின் சந்ததியாரும் சுதந்திரவாளியுமா இருக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். கரெக்டா? ஆபிரகாம் சீடு, அப்புறம் யுவர் ஆபிரகாம் சீடு அண்ட் ஹையர் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே,
இப்ப எல்லா ப்ராமிஸும் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்ப நம்ம வந்து ஆபிரகாமோட சுதந்திரவாளியா இருக்கிறோம். ஓகே. அப்ப என்ன ஆகுது? வித்தியாசம் படிங்க இல்லை. 4. தகப்பன் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். காரியக்காரர் யாரு? வீட்டு விசாரணைக்காரன் யாரு? இங்க சொல்லப்படுறது கான்டெக்ஸ்ட் படி. கான்டெக்ஸ்ட் படினா நியாயப்பிரமாணம். சூப்பர், கரெக்ட். கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா காரியக்காரன், இந்த வீட்டு விசாரணைக்காரன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு தான் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? எதுனா அவங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே. காலம் நிறைவேறின போது நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்த நம்மள என்ன பண்றாரு? விடுதலை பண்றதுக்கு யார் வந்தா? தேவனே அவரோட குமாரன் அனுப்புறாரு சொல்லி போறோம். ஓகே. அப்படியே படிங்க. மேலும் நீங்கள் இல்ல நீங்க 4-5 சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் சரியா படிக்கணும். படிங்க திருப்பி ஒரு வாட்டி. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு வெயிட் என்னாச்சு? புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெருசா வரும். ஓகே. அப்ப மெச்சூரா வரும். புத்திர சுவீகாரம்னா என்னது? வயசு ஒரு 20 வயசு 30 வயசு ஆகுது. அப்ப நம்மளுக்கு சொத்துல வந்து பங்கு வருது. ஓகே. புத்திர சுவீகாரத்தை அடையும்படிக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள வந்து அதுல அடைச்சு வச்சிருக்குதான். புத்திர சுவீகாரம் வரும்போது அப்ப என்ன ஆகுதான்? மீட்டுக்கொள்ளப்படத்தக்கதாக நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்படத்தக்கதாக யார் வரா சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரா சொல்லி பார்க்கிறோம். அப்பாயிண்டட் டைம், செட் டைம் அட் ஃபுல்ஃபில் கம் சொல்லி பார்க்கிறோம். God sent his son, born of a woman, born under the law. ஓகே. அப்படியே படிங்க. காலம் நிறைவேறும் போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கும்படியானால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ஓகே. இப்ப என்ன ஆயிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த புத்திரர் சொல்றது வந்து நம்ம தேவனுடைய புத்திரராவே ஆயிட்டோம். ஓகே. ஆபிரகாம் புத்திரர் மட்டும் கிடையாது. முந்தின அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எல்லாம் கிடைக்கணும். ஓகே. அப்படி வரும்போது யார அமிச்சிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா குமாரன் அமிச்சதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தேவனுடைய புத்திரராவே தேவன் என்ன பண்றாரு? நம்மள அடாப்ட் பண்ணிட்டாராம். அடாப்ஷன் ஆயிடுச்சு இங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா அடாப்ஷன் டு சன்ஷிப். யாருக்கு? தேவனுக்கே சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த ஆவியை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி அப்பா தேவனை வந்து அப்பா பிதாவே சொல்லி சொல்றாரோ அதே போல நம்மளுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. ஓகே. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அப்போ அந்த எப்படி அப்பா பிள்ளைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த மாதிரி ரிலேஷன் தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாராம். ஓகே. இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிடைச்சிச்சு சொல்லி பாக்குறோம். அதனால நம்ம அடிமை கிடையாது. நம்ம புத்திரர்கள், தேவனுடைய சுதந்திரவாளிகள், ஹையர் சொல்லி பாக்குறோம். சின்ஸ் we are the child, we are higher of God சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுதான் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆபிரகாம்ல இருந்து தூக்கிட்டு வந்து நம்ம காடோட புத்திரராவே ஆயிட்டோம்பா விசுவாசத்தினால. அது இயேசு கிறிஸ்து மூலமா நடந்தது, நியாயப்பிரமாணத்தின் மூலமா கிடையாது சொல்றது வந்து பவுல் விளக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ இதுதான் இங்க நம்ம பாக்குறது. சோ இதுல வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட் ஒன்னு விசுவாசம் வைக்க வேண்டியதுன்னா என்னதுன்னா ஜெபின, அப்பா பிதாவேனா என்ன அர்த்தம்? எந்த வகையிலனா ரிலேஷன்ஷிப் வகையில. அப்பா பிதாவேனா தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது வேணும்னா டிஸ்கஷனா இருந்தா எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்?
அப்பா இருக்கிறாரு, அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எப்பயுமே வந்து காடோட கான்ஸ்டன்ட் டச் இருந்தாரு. ஓகே. அவரோட கூட ரிலேஷன்ஷிப் இருந்தாரு. அதனால தான் கடைசியில பேசும்போது கூட ஏலா ஏலா லாமா சபக்தனி சொல்லுவார் பாத்தீங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து 3 மணி நேரம் கிட்ட வந்து இருளாயிடும் அந்த ஏரியாவே. 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ அங்க இருளாயிடும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உபத்திரம் பயங்கரமான கஷ்டம். அப்படியே கை இது ஆணி குத்திருக்காங்க. பயங்கரமான வேதனையில இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகே. ஆனா தேவன் அவரை நொறுக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார் சொல்லி நம்ம ஏற்கனவே வசனம் படிச்சிருக்கோம். ஐசியா 53:10. ஓகேவா? பாத்தீங்கன்னா அதன்படி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறாரு. கடைசியில என்ன பண்றாரு? என்னோட ஆவியை உங்க இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு மறிக்கிறாரு சொல்லி பாக்குறோம் கடைசியா. இயேசு கிறிஸ்து. பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா காடோட கனெக்ஷன் இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது கூட அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே. பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தேவனோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கான்சியஸா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, கிறிஸ்து நம்மள பிதாவின் இடத்தில் சேர்த்துட்டாரு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அடாப்டட் சன்ஸ். அதனால நம்ம எந்த ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி அப்பா பூமியில இருக்கிற அப்பா கிட்ட கேட்கறவங்களா இருக்கோமோ, பேசுறவங்களா இருக்கோமோ, அதே மாதிரி நம்ம வந்து பரம பிதா கிட்ட பேசுறதுக்கு எல்லா விதத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்காரு சொல்றத நம்ம முழுமையா விசுவாசிக்கணும். ஓகே. ஏன்னா தேவன் நம்மளுடைய அப்பா. முடிஞ்சிச்சு. டாட். சொல்லி பாக்குறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஸ்ரேல் மக்களுக்காக தேவன் என்ன பண்ணாரு? ஹிஸ்டரியை மாத்தினாரு. அவங்க கீழ்ப்படிஞ்சா இருந்தாங்கன்னா டிஃபரெண்டா இருந்திருக்கும் ஹிஸ்டரி. கீழ்ப்படியாமையினால அந்த ஹிஸ்டரியை மாறி பாபிலோன் வருது, சிரியா வருது, ரோமோ வருது, கிரேக்க வருது, அது மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்டரி மாத்துறாரு காட். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்னால தேவன் வந்து அந்த ஏரியா நம்ம இருக்கிற எங்க வாழணும், எங்க வசிக்கணும் சொல்றது முதற்கொண்டு தேவன் வந்து நியமிச்சிருக்கிறாராம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஓகே. அவங்களுக்கு தூதன் வந்து தினைக்கும் போய் பார்த்துட்டு வராங்களாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து அவ்வளவு தேவனுக்கு முக்கியமான ஆட்களா இருக்காங்க. ஈவன் டைரக்டா வசனமே என்ன போட்டிருக்குன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோட ஜெபம் மட்டும் தான் கேட்கிறாராம் தேவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோட ஜெபம் மட்டும் தான் கேட்கிறாராம் தேவன். மிச்ச ஜெபத்தை வந்து கேட்கறது இல்ல சொல்லி போட்டிருக்கு வசனம். ஓகே. அவ பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து எல்லாரையும் பார்க்க முடியாது. அப்போ ஒருத்தரை பார்த்தானா இன்னொருத்தர் பார்ஷியாலிட்டி ஆயிடும். ஆனா என்னதுன்னா தேவரோட பர்பஸ் என்னதுன்னா ஒரு கோல் செட் பண்ணிருக்காரு. என்னதுன்னா இந்த சர்டன் பீப்புள் நான் என்ன பண்ண போறேன்? உன்னதத்தில் கொண்டு வர போறேன். மகிமையில கொண்டு வர போறேன். அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? டார்கெட் பண்ண போறேன். அவங்கள மட்டும் தான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எல்லா வித சோதனைகள் மூலமாவும், அதே நேரத்துல அவங்கள வந்து பலத்தின் மூலமாவும், கிருபை மூலமாவும் அவங்கள வழிநடத்தி பொறுமையா இருந்து அவங்க வந்து உன்னதத்தில் கொண்டு வரது நோக்கமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ அந்த வகையில நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நம்போ அவரிடத்தில் எல்லா விதமான ஹெல்ப் நம்ம கேட்டுக்க முடியும். எல்லா விதமான பலத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பார்க்கணும். சோ இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. சோ ஓகே. நெக்ஸ்ட் நம்ம போலாமா? இதோட இது பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா எல்லாம்? நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. சரிப்பா. இது வரைக்கும் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா டீப்பான பாயிண்ட்னா நியாயப்பிரமாணத்துக்கும் நம்ம எப்படி வந்து விசுவாசம் மூலமா வந்து தேவனோட பிள்ளைகளாவே அவரை சொல்றதுக்கான பாயிண்ட் வந்து இங்க பாக்குறோம். ஓகே. இது ஏன் வந்து கலாத்திய மக்களுக்கு சொல்றாரு? அவங்க வந்து விசுவாசத்தினோட கிரியை விட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போறாங்க. அதனாலதான் பேச வேண்டியிருந்தது. இல்லைன்னா இந்த மாதிரி பேசி இறந்திருக்காது, எழுதிருக்க மாட்டாங்க சொல்லி பாக்குறோம். சரி. ஓகேப்பா. நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கான நோக்கம் வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து என்னது? அந்த 430 வருஷம் கழிச்சு அவங்க வாக்குத்தத்தம் சந்ததி வர வரைக்கும் அது ஒரு உபாத்தியா இருக்கணும். அவங்கள பாதுகாக்கணும். ஓகே. அந்த ஒண்ணு யார்கிட்ட ஒப்படைக்கணும்? விசுவாசத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லி பாக்குறோம். கரெக்டா? அதான் அங்க சொல்ல வர்றது. அதை ஒப்படைக்காம என்ன பண்றாங்க இந்த பிள்ளைகள்? எனக்கு வேணாம், எனக்கு அந்த அப்பா அம்மா எனக்கு கார்டியன் தான் வேணும், அப்பா அம்மா வேணாம் சொல்லி சொல்றாங்க. அதான் அங்க நடக்கிற பிரச்சனையே இஸ்ரேல் மக்களுக்கு. இங்க இருக்கிற மக்கள் வந்து எனக்கு இந்த அப்பா அம்மாவை கட்டல, எனக்கு அந்த அப்பா அம்மா பிடிச்சிருக்கு சொல்லிட்டு, எனக்கு அந்த கார்டியன் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அதுக்கு ஓடுறாங்க. இங்க கலாத்தியர் மக்கள் செஞ்ச பிரச்சனை தப்பு. சரிப்பா. சரி மத்தியா.
ஓகே. அதுல கண்டினியூ பண்ணுவோம். சரிப்பா. ப்ரேயர் பண்ணிடலாம். ப்ரே பண்ணலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சுதவராய் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்து வருகின்ற இந்த கலாத்திய புத்தகத்தின் மூலமாக நாங்கள் விசுவாசத்தினாலேயே ரட்சிப்பு உண்டாயிற்று என்பதையும், ஆழமாக நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்ன, விசுவாசத்தின் கிரியை என்ன என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம். இந்த அறிவை எங்களுக்கு தந்ததற்காகவும், இந்த விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலும் கூட இன்னும் அதிகமாக விசுவாசத்தை நாங்கள் நிலைக்கவும், விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் செய்யும்படியாகவும், இந்த புத்திர சுவிகாரத்தின் மகிமைகளை நாங்கள் நிலைக்கும்படியாகவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆமென், ஆமென். ஓகே ஜெபின். நாளைக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் செய்யற பாவத்தை போக்கும் கிரியைகள் பண்ணிருக்காங்க. சும்மா நார்மலா பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கான கிரியைகள் செய்யறாங்க. அது செய்யலாமா செய்யக்கூடாதா, அது எப்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ள வருது சொல்றத நீங்க கொஸ்டினா வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதை. சரிப்பா. சரி, நாளைக்கு பார்க்கலாம்.